நம்முடைய தியானத்துக்கு கொடுத்த வேத வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அல்லேலூயா. ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசிக்காம போனால் நான் அவனை நியாயம் தீர்ப்பது இல்லை. கர்த்தர் நல்லவன். வார்த்தைகளை நம்ம நிறைய சொல்றோம். ஆனா ஒரு சிலர் கேட்கறாங்க, ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, கேட்காம போயிருக்காங்க. ஆனா ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா? தீர்க்க மாட்டேன்னு சொல்றாரு. நியாய தீர்ப்பு எப்ப வரும்? கடைசியில வரும். நம்முடைய வேலை என்ன வேலை? சொல்ற வேலை தான் நம்ம வேலை. நம்ம வேலை சொல்ற வேலை. நாம் கேட்க மாட்டோம். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு கேட்க மாட்டோம். நம்மளா செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. கேட்கலாம் கேட்கல, அது நம்ம வேலை இல்லை. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். எசேக்கியேல் 33. நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று நான் சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். அவன் இரத்தப்படியே உன் கையிலே கேட்பேன். அல்லேலூயா. ரொம்ப துன்மார்க்கமா இருக்கிறான், அவன்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்றது? ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார், அவன் செத்து போறான், சாக போறான் அப்படின்னு சொன்னா நாம போய் என்ன சொல்லணும்? அவன் துன்மார்க்கம் தான், அதனால பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆண்டவர் சொல்றது சொல்லணுமா இல்லையா? எச்சரிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனை பார்த்து, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று நான் சொல்லுகையில், நீ யாரு? நீ அந்த துன்மார்க்கனை அவனுடைய துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு நீ சொல்லாம போனால். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ சாக போறான், ரொம்ப துன்மார்க்கம் நடக்க, சாக போறான், அழிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னா நாம போய் என்ன செய்யணும்? அதான் நம்முடைய வேலை. அவன் கேட்கிறானா கேட்கலங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் தன் துன்மார்க்கத்திலே தன் அக்கிரமத்தினாலே அவன் சாவான். ஆனாலும் அவன் ரத்த பள்ளியில யார்கிட்ட கேட்பேன்? உங்ககிட்ட கேட்பேன். நான் ஒரு நாள் சொல்ல சொன்னேன், ஏன் சொல்லல? அதுக்கு பொறுப்பு யாரு? நீதான்.